பேட்டி வந்திருக்கா? பேட்டி வரல. அப்படிதான் நான் தம்ப்நெயில் பார்த்து கிளிக் பண்ணேன். பேட்டி கொடுத்ததாக பேட்டி எடுத்தவர் பேட்டியின் அனுபவத்தை இன்னொரு பேட்டியாளரிடம் பேட்டியின் அனுபவத்தை பேட்டியாக பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்படிதான் சொல்லணும். எப்படி இருக்கு செய்து பார்க்கும்போது, ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து அவங்க கட்சியில கீழே இருக்கவன் என்ன சொல்றான்னா, எங்க தலைவருடைய பயங்கரமான இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தீயா பதில் சொல்லிருக்காரு, அனலா கக்கி இருக்காரு, அப்படி இப்படின்னு பத்தி பரவுறாங்க. என்டிடிவி என்ன சொல்லுது அப்படின்னா, திஸ் இஸ் an exclusive above interview with தளபதி விஜய் is given done by us அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் அவரை முத போய் சந்திச்சோம் இங்கிலீஷ் அப்படின்னு பட்டைகள் அப்புறம் இன்டர்வியூன்னு மென்ஷன் பண்ணுறான் ஃபெலிக்ஸ். அவர் அது இன்டர்வியூ இல்லை, ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போனாங்க, கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. இன்டர்வியூ எடுத்தவனே சொல்கிறான், நான் இன்டர்வியூ எடுத்தோம். அவர் கேட்குற கேள்வியை வந்து அவர் ஜானோட உதவி மூலிமா சொன்னார். அந்த இங்கிலீஷ் நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் எடுத்தோம். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதில் எல்லாத்தையுமே நாங்கள் க்ராஷ் பண்ணிவிட்டு ஆஃப் கேமராவில் இன்டர்வியூ போனோம். ஆஃப் கேமராவில் நீங்கள் இன்டர்வியூ போகிற எக்ஸாக்ட்லி நீ ரசிகர்களை திருப்திப்படுத்தணும்னா ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆகலைன்றதுல எனக்கு தான் வருத்தம். ஏன்னா நிறைய மீம் டெம்ப்ளேட் மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா சிக்கி சின்னாவினமாக்கி விட்டுருந்துருக்கலாம். அதாவது கேள்வியை அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க என்டிடிவிக்கு, பதில இவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்படியுமே தகுடுதத்தா தக்கப்புக்காதாங்க.